தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது நடந்து முடிந்த நீட் தேர்வு மற்றும் டெல்லியில் கலக்கும் அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியுடைய மாநில தலைவர் ஏற்பாடு செஞ்சிருந்த ஒரு இண்டோர் தமிழ் கூட்டத்தில் கலந்து பேசியிருக்கார். டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து செயல்படுகிறதே பாஜகவிற்கு இது பின்னடைவாக இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஊழலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. குறிப்பாக அதோடைய எதிரியே காங்கிரஸ் தான். அரவிந்த் கெஜ்ரிவாலே ஊழலுக்கு எதிராக பேசி ஷீலா தீட்சித்தை எதிர்த்து தான் ஆட்சிக்கு வந்தார். இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா அந்த கூட்டணியை மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கார். அதுக்கு பதிலாக அவங்க மனைவி பிரச்சாரம் பண்ணுறாங்களே, இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? யார் பிரச்சாரம் பண்ணாலும் ஆம் ஆத்மி கட்சி தேராது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிராக செயல்படுகிறேன் என்று அவர் செஞ்ச ஊழலே அதிகம். மதுபான ஊழல், ஜல் போர்டு ஊழல், டிரான்ஸ்போர்ட் ஊழல், பள்ளிகளில் வகுப்பறைகள் கட்டுகிறேன் என்று ஊழல், இது மாதிரி ஏகப்பட்ட ஊழலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்கார். மக்களுக்கு இது நல்லாவே தெரியும். 2019 விட இப்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். 7 தொகுதிகளையும் பாஜக தான் வெல்ல போகிறது. தமிழிசை உள்பட எங்கள் கட்சியோட எல்லா தலைவர்களும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறாங்க. 13ஆம் தேதி டெல்லிக்கு வந்து 7 தொகுதிகளிலும் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அடுத்தது தமிழகத்தில் வெற்றிகரமாக நடந்து முடிந்த நீட் தேர்வு. அண்ணாமலை அவர்கள் இதுக்காக ஒரு ட்வீட் போட்டிருக்கார். எந்த ஒரு சாமானியரும் மருத்துவ கல்வியை பெறுவதற்கு நீட் தேர்வு தான் வழிவகை செய்கிறது. தமிழ்நாட்டிலும் நீட் தேர்வுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது என்பது வருஷா வருஷம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையை பார்த்தாலே போதும். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மருத்துவக் கல்லூரிகளின் இருக்கை எண்ணிக்கையை 2 மடங்காக பாரத பிரதமர் உயர்த்திவிட்டார். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கனவையும் நம்முடைய பிரதமர் நிறைவேற்றுவார். தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் தலை சிறந்த மருத்துவர்கள் உருவாவார்கள் என்பது உறுதி. சின்னவர் உதயநிதி அவர்கள் நீட் தேர்வு ஒழிக்கும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். அவங்க ஆட்சிக்கு வந்தே கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னி வரைக்கும் நீட் தேர்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மக்கள் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. என்னதாயா உன் ரகசியம் சொல்லி தொலையான்னு கேட்குறாங்க. இன்னும் சிலர் அதான் ரகசியமாச்சே, ரகசியத்தை எப்படி வெளியே சொல்ல முடியும் என்று முட்டும் கொடுக்குறாங்க. கலாய் முட்டு. பிரதமர் மோடி அவர்கள் செல்லும் இடத்துலலாம் தமிழை பற்றி கண்டிப்பாக ஏதாவது சொல்கிறார். மேலும் பேசிய அண்ணாமலை அவர்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் உலகம் முழுவதும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை துவக்குவோம். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழின் சிறப்பை இந்தியா முழுக்க கொண்டு சென்றவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். நாடு முழுக்க 4 கோடி வீடுகளை, காங்கிரீட் வீடுகளை ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக பிரதமர் மோடி அவர்கள் கட்டி கொடுத்துருக்கார். 11 கோடி கழிப்பறைகளையும் கட்டி கொடுத்துருக்கார் என்று மோடி அவர்களின் சிறப்பை சொன்னார். காசி தமிழ் சங்கமத்தில் 13 இந்திய மொழிகளில் திருக்குறள் வெளியிடப்பட்டிருக்கு. பார்வையற்றவர்களும் படித்து தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக பிரெய்லி எழுத்துக்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பப்புவா நியூகினியாவுக்கு போன நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அந்த மொழியிலேயே திருக்குறளை அச்சிட்டு வெளியிட்டிருக்கார். நாடெங்கிலும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச எரிவாயு கனெக்ஷனையும் கொடுத்துருக்கார். பாரதிய ஜனதா கட்சியின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி என்பது முழுக்க முழுக்க ஏழைகளுக்காகவே இயங்கியது. டெல்லி என்பது இந்தியாவின் தலைநகரம். தலைநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே ஒரு தடவை நீட் தேர்வு ரகசியம் என்பது தொடர்ந்து போராடுவது தான் என்று ஏமாத்திய உதயநிதி ஒரு மேடையில் நீட் தேர்வை நினச்சி அழறா மாதிரியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இனிமேல் இந்த விஷயத்தை மக்கள் நம்ப மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.